சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்னா, முத்து பார்த்துட்டீங்கன்னா, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு பேசினாலுமே வந்துட்டு, அவர் வந்துட்டு "நீ வந்து அருண கன்வின்ஸ் பண்ண பாரு. அவன் தான் வந்துட்டு உன்னை காரியத்த கொல்ல பார்த்தான்" அப்படின்னு சொல்லி கேஸ் குடுத்துருக்கான். அதனால வந்து கண்டிப்பா உனக்கு ஒரு 6 மாசமான லைசென்ஸ் கிடைக்காது. அப்படின்ற மாரி சொல்ல, முத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதறி போயிட்டாரு. "என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்னோட வாழ்வாதாரமே அத நம்பி தான் சார் இருக்கு. அத விட்டாலும் எனக்கு வேற எதுவும் தெரியாது சார்" அப்படின்ற மாரி சொல்ல, "அதுக்கு நான் என்னப்பா பண்றது? நீ சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன்ல போய் கேட்டு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கைய விரிக்க, சரின்னு சொல்லிட்டு முத்துவுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சின்ன ஐடியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார் ஓட்டுன கான்ஸ்டபிள் கிட்ட கேட்டு பார்க்கலங்க. அவர் எதனா ஹெல்ப் பண்ண முடியுமான்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல மீனா, சரின்ட்டு பார்த்தீங்கன்னா முத்து மட்டும் போயிட்டு அவர்கிட்ட கேட்க, முதல்ல அவருமே மறுதலைமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மைய சொல்லிடுறாரு. "அப்பா நீ சொன்ன மாரி கார்ல பிரேக் டவுன் இல்ல தான்ப்பா. எனக்கே தெரிஞ்சிருச்சு. நான் கார் ஓட்டு வரும்போது சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. நானே தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் தான். ஆனா இது வந்து அருண்கிட்ட சொன்னா அவரு ஏத்துக்க மாட்டாரு. கண்டிப்பா உன் லைசென்ஸ் ஒரு 6 மாசமானா கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால நீ போய் அருண கன்வின்ஸ் பண்ணுப்பா. நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நீங்களே மனசாட்சியோட பேசுங்க சார். என்னோட வாழ்வாதாரமே அத நம்பி தான் சார் இருக்கு. அது இல்லன்னா என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது சார். நாங்கலாம் டெய்லி சம்பாரிச்சு சாப்பிடுறோங்க சார். தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ணு காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள் புடிச்சு சொல்ல, சரிப்பா நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருமே பார்த்தீங்கன்னா பரிதாபப்பட்டு போய் முத்து மேல எந்த பிரச்சனையும் இல்ல சார். அந்த கார்ல வந்து உண்மையிலேயே பிரேக் கட் ஆயிட்டு தான் இருந்துச்சு. நானே ஓட்டு வரும்போது அடிபட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுறாரு. "என்னய்யா இப்படி சொல்ற? இத நேத்தே சொல்லியிருக்கலாம்ல. தேவையில்லாம அந்த பையன் லைசென்ஸ் எல்லாம் புடுங்கி வச்சு கேஸ் ஃபைல் பண்ற மாரி ஆயிப்போச்சுல்ல" அப்படின்ற மாரி சொல்ல, "நான் என்ன சார் பண்ணட்டும்? அவரு அருண் தான் வந்துட்டு இது சொல்ல வேணாம். ஒரு 6 மாசமானா அவன் லைசென்ஸ் இல்லாம இருக்கட்டும். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. நானும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டேன் சார் அப்படின்னு சொல்ல, "யோவ்! கொஞ்சமானா மனசாட்சியோட நடந்துக்க. நான் போலீஸ்காரங்க. நம்ப வந்து சொந்த பிரச்சனைக்காக வந்துட்டு மத்தவங்கள வந்து தண்டிக்கக்கூடாது இல்லையா? நீ இதெல்லாம் இப்போ தெரியாதா உனக்கு?" அப்படின்ற மாரி சொல்ல, "சாரி சார் என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்ல, "சரி அந்த ஆள அந்த பையன கூப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொல்ல, அருண் பார்த்தீங்கன்னா முத்துவ கூப்பிடுறாரு. முத்துவுமே உள்ள வந்துட்டு, "அப்பா இப்பதான் எனக்கு உண்மை தெரிஞ்சு வந்துச்சு. சாரிப்பா மன்னிச்சிடுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருமே வந்து லைசென்ஸ் எல்லாம் குடுத்துட்றாங்க. ஆனா இருந்தாலுமே வந்து கார நீ இப்போ உடனே எடுக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார். நான் பார்த்துக்கிறேன் சார். கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி வைங்க சார். எப்பயோ நடந்த பிரச்சனைனால என்ன பழிவாங்க நினைக்கிறாரு சார். கொஞ்சம் பார்த்துக்கங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரும் கிளம்பி போக, உடனே பார்த்தீங்கன்னா, அருண கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்துறாரு. "ஏன் அருண் நீ பதவியில இருந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணலாமா? உன் முன்னுதாரணத்தெல்லாம் வந்து இதில காட்டலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அருண பயங்கரமா திட்டி விட்டுர்றாரு. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.